Right. Hi friends, welcome to Listen to Jay. ஸோ இன்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து துபாயில் இருக்கேன். ஸோ துபாய் நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் ஒரு கன்ஃப்ளிக்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கன்ஃப்ளிக்டில் இந்த ஈரானோட நேபரிங் கண்ட்ரிஸ், அதாவது பஹ்ரைன், கட்டார், அதே மாதிரி யூஏஇ, நம்ம துபாய் எல்லாமே ஓரளவு இதோட சம்மந்தப்பட்டிருக்காங்க அண்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கிட்ட எல்லாமே இந்த அவங்களோட நேபரிங் கண்ட்ரிஸ் எல்லாம் அட்டாக் பண்றதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து இவங்க ஏன் அட்டாக் பண்றாங்க, இந்த கண்ட்ரிஸ் மூணுக்கும் எதுக்கு ஓவர் வருது, இதை பத்தியெல்லாம் நம்ம எதுவுமே பேச போறது இல்லை. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நேபரிங் கண்ட்ரிஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டார், ஓமான், வேற என்ன, பஹ்ரைன், அதே மாதிரி யுஏஇ, அதாவது துபாய். ஆஹ் நிறைய பேருக்கு யுஏஇன்னு சொல்றது வந்து ஒரு கண்ட்ரி அண்ட் துபாய் வேற கண்ட்ரி அண்ட் ஷார்ஜா வேற கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பேருக்கு ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அபுதாபி வேற கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரே கண்ட்ரி யுஏஇன்னு சொல்லுவோம். துபாய், ஷார்ஜா, அபுதாபி எல்லாம் சேர்த்து யுஏஇன்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். ஸோ நான் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, துபாயில வந்து நம்ம இந்தியன்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸாகவும் இருக்கலாம், நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம் அண்ட் லாங் டைமாக இங்கே வந்து வாழ்ந்து இருக்கோம். ஸோ நம்மளோட பெரும்பாலானோரோட ஃபேமிலிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் தான் இருக்காங்க. இந்தியாவிலோ ஸ்ரீலங்காவிலோ தான் நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள், பேரண்ட்ஸ், ஒய்ஃப்மார், பிள்ளைங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த பதட்டமான இந்த நிலையில அவங்க வந்து ரொம்பவே பேனிக் ஆயிருக்காங்க, பெத்தட்டிக் ஆயிருக்காங்க. ஏன்னா மீடியா வந்து ரொம்பவே இதை பூஸ்ட் பண்றாங்க. ஸோ மீடியா வந்து சில விஷயங்கள் உண்மையான விஷயங்களோட அவங்க நிறைய ஆட் பண்ணி ரொம்பவே பூஸ்ட் பூஸ்ட் பண்றாங்க. முக்கியமா இந்தியன் மீடியா, ஸ்ரீலங்கன் மீடியாஸ் வந்து இங்க நடக்காத விஷயங்கள் கூட சொல்லி, அதனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க நம்ம நாட்டுல ரொம்பவே பெத்தட்டிக்கா பயந்து போய் ஒரு நிலைமையில வந்து இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு இங்க என்ன நடக்குது, இங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் துபாயில இருக்கேன். ஸோ துபாயில உள்ள நிலைமையை பத்தி நான் சொல்ல போறேன். அதே மாதிரி அங்கிட்டு பாத்தீங்கன்னா வீடியோல என்னையோட வந்து இது என்னோட ஒரு நண்பன்னு சொல்லலாம், என் தம்பின்னு சொல்லலாம். என்னோட சில வீடியோஸ்ல நீங்க கண்டிருப்பீங்க. ஒரு பேர் வந்து பெர்னார்ட், நம்ம செல்லமா பெர்னின்னு கூப்பிடுவோம். ஸோ பெர்னியை நம்ம வீடியோல வெல்கம் பண்ணிக்கலாம், நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் பெர்னி, வெல்கம் டு லிசன் டு ஜே. ஹலோ, ஹாய். ஹாய் ஜனன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா. சோ ஸோ ஃபார் சோ பெர்னி நீங்க குட்னு எங்க தான் சொல்லணும். இருக்கீங்கன்னா பெருசா ஒண்ணும் சொல்லுங்க, விளங்கல. இல்ல. சோ ஃபார் சோ குட். ஆ. இப்போதைக்கு வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. பார்ப்போம். சுபானி நீங்க இப்ப வந்து அபுதாபில இருக்கீங்கன்னா? ஆமாமா. ஓகே அபுதாபில. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பெர்னி வந்து அபுதாபில இருக்காரு. ஸோ அபுதாபில என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பெர்னியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெர்னி சொல்லுங்க, அபுதாபில எப்படி சுச்சுவேஷன் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு இவங்களோட அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 12 நாள் ஆகுது. ஸோ 12 நாளுமே நீங்க என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருந்துச்சு? அங்க வந்து பிளாஸ்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, எந்த நேரமும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்கு, சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து இம்பாக்ட் கூட இருந்துச்சு அபுதாபிக்கு தான். ஏன்னா இது வந்து பார்டர்னால, கல்ஃப் ரீஜன்ல பார்டர்னால அபுதாபி ரொம்ப பேஸ் ஆகி இருக்குது. பார்டர்னால அபுதாபில இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு சொல்றதா இருந்தா நான் ஆக்சுவலா அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்ப போன ஃபர்ஸ்ட் டே வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து யூஎஸ்ல இருந்து அபுதாபி வந்து அங்கேருந்து பிக் பண்ண போயிருந்தோம், நானும் என் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளும். ஸோ பார்த்துட்டு அவர்கிட்ட ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகலை. அது வந்து ரீரூட்டிங்னு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது லேண்ட் ஆக வேண்டிய நேரத்தில் வந்து லேண்ட் ஆகலை. சொல்லுங்க, கேக்குது. லேண்ட் ஆக லேண்ட் ஆக வேண்டிய நேரத்தில் லேண்ட் ஆகலை. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ராக் பண்ணி பார்க்குறோம். ட்ராக் பண்ணி பார்க்குற நேரம் அந்த ரீஜன் வந்து மஸ்கட் அந்த மாதிரி ரீரூட் பண்ணி விட்ருக்காங்க மஸ்கட்டுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு நியூஸ் கேள்விப்படுறோம், இந்த மாதிரி ஈரான் வந்து இப்படி அட்டாக் பண்ணுறாங்க யுஏஇக்கு. ஸோ அபுதாபிக்கு சரியான மாதிரி இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு. அதே நேரம் வந்து எங்களுக்கு சரியான மாதிரி சத்தங்கள், அதே மாதிரி பிளாஸ்ட் பண்ணுற சத்தம்,
பொகை, ஸ்மோக் அந்த மாதிரி சரியான மாதிரி நாங்க இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றது கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து இங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடக்குது. அந்த மாதிரி நெறைய சத்தங்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு இது ஆக்சுவலா வந்து இது உண்மையா? பொய்யா? அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கே கிட்ட கொஞ்சம் டைம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்து, பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு கேள்விப்பட்டு தான் ஒரு இதுக்கு வந்தோம். ஓகே. இதுதான் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு அ ஓகே. ஸோ என்ன சொல்றது? ஸோ டிசிஷனுக்கு வந்தோம். பேசிக்கா அபுதாபி வந்து யுஏஇ கேபிட்டல் இல்லையா? ஸோ ஈரான் வந்து ஆமாமா. அபுதாபிக்கு கூடுதல் அட்டாக் பண்றதுக்கு ரீசன் வந்து யுஏஇ கேபிட்டல்ல உள்ள யுஎஸ் பேஸ். ஸோ அவங்க ஆமா. யுஎஸ்க்கு எகேன்ஸ்டா இது பண்றதுக்காக அபுதாபியில் உள்ள யுஎஸ் பேஸ் அண்ட் நேவி பேஸ் இது ரெண்டையும் டார்கெட் பண்ணி தான் அவங்க அட்டாக் பண்றதா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமா. ஆனா சில சில இடங்கள்ல வந்து யுஎஸ் பேஸ் இல்லாம மற்ற இடங்களும் அட்டாக்ட் ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏர்போர்ட் நம்ம எடுக்கலாம். சரியா? ஆமா. அப்ப அப்ப அந்த மாதிரி இதுகளும் அட்டாக் ஆயிருக்கு. அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க சத்தங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் இருக்கு. இத தவிர பப்ளிக் எதுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ஊர்ல மக்கள் வந்து அதத்தான் பார்க்குறாங்க. இவங்க 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 சண்டைய விட பப்ளிக்குக்கு நம்ம சொசைட்டிக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது இங்க பாதிப்பு இருக்கா? ஆக்சுவலா பாதிப்புன்னு சொல்றதா இருந்தா, இனிஷியல் டேஸ்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஒண்ணும் இருக்கல. ஏன்னா வந்து அந்த நேரம் இருந்த ஒரு பேனிக்கோட அதே மாதிரி என்ன சொல்றது? எங்களுக்கும் இந்த அந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதனால எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா அங்க இங்கேயும் அப்படி இப்படின்னு தான் இருந்துட்டு, பட் அதுக்கப்புறம் வந்து யுஏஇ கவர்ன்மெண்ட் சைட்ல இருக்கிற கன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அபுதாபி அத்தாரிட்டீஸ் கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்தா 100% அவங்களோட கன்ஃபர்மேஷன பொறுத்து அவங்க நார்மலா வந்து வந்த எல்லா மிசைல்ஸும், ட்ரோன்ஸும் வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க. இப்ப இன்டர்செப்ட் பண்ணியுமே வந்து மேல இருந்து அந்த டெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ரீஸ்னா அந்த என்ன சொல்ல இன்டர்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து விழுற துண்டுகளா ஆமா. இருக்கட்டும், இப்ப நம்ம அந்த அதுல இருக்கிற இன்டர்செப்ட், டெப்ரிஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்மளுக்கு சிலவங்களுக்கு இது வந்து புதுசா இருக்கும் இல்லையா? ஸோ ஆமாமா. இன்டர்செப்ட்ன்னு சொல்றது வந்து அதுல மீனிங் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஈரான்ல இருந்து ஒரு மிசைல் வந்து அனுப்புனாங்கன்னா, இங்கிட்டு அத அது கீழ விடாம, அந்த மிசைல் வந்து அட்டாக் ஆகாம, வானத்திலே வச்சு பிளாஸ்ட் பண்றதுக்கு யுஏஇ கவர்ன்மென்ட்டால இவங்க ஒண்ணு அனுப்புவாங்க. எதிர்த்து திருப்பி தாக்குற ரைட். இப்ப விதம். அது அவங்க வந்து வானத்தில் வச்சு அது பிளாஸ்ட் பண்றாங்க. அதுதான் இன்டர்செப்ட்ங்கிறது. ஆமா. ஆமா. டெப்ரிஸ்ங்கிறது அதுலருந்து வெடிச்சு வர துண்டுகள் இல்லையா? அந்த ஆமா. துண்டுகள தான் நம்ம டெப்ரிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ஆமா. துண்டுகள் வந்து விழுந்த இடங்கள்ல நெறைய கொஞ்சம் எரிஞ்சு அந்த மாரி இதுகள் நடந்திருக்கு. பாதிப்புங்க. ஆமா, ஆமா ரைட், ரைட். பாதிப்புங்க. ஓகே. ஆக்சுவலா வந்து சொல்றதா இருந்தா, சில மரணமும் நடந்திருக்குது. ஆக்சுவலா 2, 3 பேர் இறந்திருக்காங்கன்னு நியூஸ் இருக்குது. ம். அ பட் வந்து அது வந்து இனி அது ஆக்சுவலா சொல்றதா இருந்தா, அந்த அளவுக்கு இப்போ ஒரு ட்ரோன் ஒண்ணு வந்து பட்டோ, இல்லாட்டி மிசைல் ஒண்ணு பட்டு வர்ற இம்பாக்ட் அளவுக்கு அந்த மாரி பெரிய இம்பாக்ட்டோ, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது? ஒரு அ ஒரு டென்ஸான சிச்சுவேஷன் இல்ல ஆக்சுவலா. இல்ல. ஆமா. யுஏஇ கவர்ன்மெண்ட்டையும் அவங்களோட கன்ஃபர்மேஷன பொறுத்து எல்லாமே வந்து ஸ்மூத்தா தான் போகுது. ஈவன் ஆக்சுவலா 2 நாள், 3 நாளைக்கு வந்து யுஏஇ கவர்ன்மெண்ட்டாலேயே சொல்லியிருந்தாங்க. ரிமோட் ஒர்க்க வந்து தான் ம். ரிமோட்லி ஒர்க் பண்ணுங்கன்னு தான் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் மாரி பண்ண வொர்க் ஃப்ரம் சொல்லுன்னா? ஹோம். ஆமா. வொர்க் ம். ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் சில சில வொர்க்குங்க வந்து ஆக்சுவலா அன்அவாய்டபிள். அவங்க கட்டாயமா அட்டெண்ட் ஆக வேண்டிய இடத்துல வந்து அவங்க போனாங்களே ஒழிய, மத்தபடி மோஸ்ட்லி வந்து எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஒரு செட்டப்ல தான் வொர்க் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து பேக் டூ நார்மல் மாதிரி தான் போணுச்சு. அ ம். அதுக்கப்புறம் வந்து நாங்க இனி இத வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா நாங்க இந்த டாபிக்க பேசாத ம் பட் பட்சத்துல ஈரானியன் பிரசிடென்ட் அவரு இறந்ததுக்கு அப்புறம் வந்து சிச்சுவேஷன் கொஞ்சம் வொர்ஸ்ட்டா சுப்ரீம் இருந்துச்சு. லீடர் இல்லையா? ஆமா. ஆமா. அவங்களோட சுப்ரீம் லீடர் இறந்ததுக்கு அப்புறம் சிச்சுவேஷன் கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட கவர்ன்மெண்ட் சைட்லயும் சரி, அவங்களோட ஈரானியன் அத்தாரிட்டீஸும் சரி, அவங்க சொல்லிட்டாங்க, "இனிமே வந்து நாங்க பாரபட்சம் பார்க்காம அடிப்போம்." அப்படின்ற மாதிரி தான் ஆமாமா. பேசியிருந்தாங்க. ஆனா நம்ப ஸோ அது பார்த்தவரையில அவங்க நம்ம இங்க இஸ்ரேல்ல அண்ட் ஈரான்ல நடந்த பாதிப்ப விட நம்மட வந்து அவ்வளவா ஒரு பாதிப்பு இருக்கலன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. அந்த கம்பேர் பண்ணக்குள்ள. அளவுக்கு பாதிப்பு ஏன்னா இல்ல. ஈவன் ஈவன் என்ட ஃப்ரெண்டோட ஃபேமிலி அதாவது அவங்களோட அம்மா, அப்பா, தங்கச்சி 3 பேரும் இன்னொரு கண்ட்ரில இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் குவைட். ஆமா, குவைட்ல இருக்காங்க. குவைட் ம், அதே மாதிரி ஓமான் அவங்களுக்கெல்லாம் சரியான மாரி இம்பாக்ட். அந்த நேரம் பார்க்குற நேரம் யுஏஇ அந்த வகையில ம், அவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஒண்ணும் இல்ல. ம், ம். யுஏஇ கவர்ன்மெண்ட் அவங்களோட 100% கொடுத்து ஒரு
மேக்ஸிமம் 5 டூ லெஸ் தேன் 5% ஒரு இம்பாக்ட் தான் இருக்குது ஆக்சுவலா யுஏக்கு. அதே மாதிரி துபாயில பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. துபாயில பாம் ஜுமேரா ஜெபல் அலி பக்கம்லாம் சில அட்டாக்ஸ் நடந்துச்சு. அண்ட் ஏர்போர்ட்டும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி சின்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் அட்டாக் பண்றாங்களோ நம்ம சிவில் அப்படின்னா பொதுமக்கள் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியால வந்து எந்த அட்டாக்குமே நடக்கல. ஸோ இந்த இடங்கள்லுமே இந்த டெப்ரிஸ் தான் விழுந்திருக்கு. மேல இன்டர்செப்ட் பண்ணி வெடிச்சு அந்த வார துண்டுகள் வந்து எரிஞ்சு விழுந்த இடங்கள் தான் கூடவே இருந்துச்சு. ஸோ அதுகள் தான் நிறைய டிவியில காட்டினாங்க. ஸோ நம்ம மக்கள் அங்க நம்ம ஊர்ல உள்ள மக்கள் நினைச்சாங்க ஐயோ வெடிச்சிருச்சு பிளாஸ்ட் ஆயிருச்சு நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க பர்னாட்? அப்படித்தான் ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி எதுவும் பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் மோஸ்ட்லி வந்து ஈவன் கவர்மெண்ட் சைட்லயுமே வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி 100% ஒரு இடத்துல அந்த மாதிரி விழுந்து வெடிச்ச இடங்கள் இருக்குது. பட் ரொம்ப ரேர். நீங்க இப்ப 100 மிசைல்னு எடுத்தீங்கன்னா 100 மிசைல் இல்ல ஆக்சுவலா நான் சொல்றேன். 100 ட்ரோன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ட்ரோன் 2 ட்ரோன் அங்கிட்டு இங்கிட்டு விழுந்திருக்கலாம். அதோட இம்பாக்டும் சரியான மாதிரி குறைவான வகையில தான் வந்து அங்க இங்கன்னு ஆனா இம்பாக்ட் நான் ஆகி என்ன இருந்தது. சொல்றேன், நான் ரெஃபர் பண்ணது வச்சு 1000க்கு மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து ஈரானால அனுப்பப்பட்டிருக்கு. ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ். ஆமா 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 அதுல 1000த்துல ஒண்ணு அப்படித்தான் விழுந்திருக்கு. மத்தது ஆமா 999 இன்டர்செப்ட் பண்ணி துண்டுகளா ஆமா தான் போயிருக்கு. துண்டுகளா ஸோ தான் போயிருக்கு. சரியா அந்த சொன்னீங்க. அளவுல பாக்குற நேரம் நம்ம வந்து யூஏ கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஆமா. அவங்களோட சைடால மேக்ஸிமம் அவங்களோட சைடுல மேக்ஸிமம் அஷ்யூரிட்டியும், செக்யூரிட்டியும் குடுத்து ஃபுல் 100% பப்ளிக்கா இருக்கட்டும். அதாவது 2 இங்க மோஸ்ட்லி 2 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து லோக்கல்ன்றது இங்க ஆமா, சிட்டிசன்ஷிப் இருக்கிற நேஷனல்ஸ் ஆட்கள். இங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பேட்ஸ்ன்னு சொல்றவங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றவங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே எந்த வகையில ஒரு இம்பாக்டும் இல்லாத வகையில யுஏஇ கவர்மெண்ட்டால 100% செக்யூரிட்டியும், சேஃப்டியையும் வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து பாராட்டணும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல லைஃப் எப்படி எப்படி போகுதுன்னு அப்படின்னு நான் கேட்கிறேன். எல்லாரும் ஆஸ் யூஷுவலா வேலைக்கு போறாங்களா? ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கா? அண்ட் மால்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கா? அபுதாபில எப்படி வாகனங்கள்லாம் போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எல்லாமே கேஷுவலா ஆஸ் யூஷுவல் நடக்குதா? இல்ல கொஞ்சம் அன்யூஷுவலா தான் இருக்கா? ஆக்சுவலா சொல்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கொஞ்சம் ஒரு பதட்டமான நிலவரம் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து வேலைக்கு போறவங்க போகத்தான் செஞ்சாங்க. டிரான்ஸ்போர்ட்ன்னு இருந்துட்டு, பஸ்ஸஸ் கொஞ்சம் குறைவா இருந்துட்டுன்னு நெனைக்கிறேன். நாள், 2வது நாள். அதுக்கப்புறம் வந்து பேக் டூ நார்மல். எல்லாம் அவங்களோட வொர்க்க வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே பேக் டூ நார்மல் தான் இருந்துட்டு. ஈவன் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பேங்க்ல வொர்க் பண்றாரு. அவர் அந்த டைம்ல இருந்து வொர்க் போய்க்கொண்டு தான் இருந்தாரு. பட் அவங்களோட ஆஃபீஸாலயும் திருப்பியும் வொர்க் பண்ண எல்லாரையும் ஆஃபீஸுக்கு எடுத்து, அந்த மாதிரி எல்லாம் பேக் டூ நார்மல் தான். அந்த அளவுல எதுவும் பெரிய இது இல்ல. பட் இருக்கிற ஒரே ஒரு அ என்ன சொல்றது? பிரச்சனை என்னன்னா வந்து இந்த ட்ரோன்ஸும், மிசைல்ஸும் வந்து விடாம வந்து கொண்டு தான் இருக்குது. ஈவன் இ நான் உங்களுக்கு ஆடிபிளா? கொஞ்சம் சத்தம். கொஞ்சம் கொஞ்சம் பலமா பேசுறீங்களா? எனக்கு கொஞ்சம் சவுண்ட் குறையிற மாதிரி இருக்கு. அண்ட் சரௌண்டிங்ல ஒரு ஓகே. சத்தம் வந்து இருக்கு எனக்கு. என்ன சத்தம்னு எனக்கு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. கொஞ்சம் பலமா பேசுனீங்கன்னா நம்மளுக்கு கேட்கும். ஓகே. இப்ப கேக்குதா இந்த மாதிரி? இப்ப கேக்குது. ஓகே. அப்ப அந்த மாதிரி பேக் டூ நார்மல் தான் எல்லாரோட லைஃப்பும். எல்லாம் அவங்களோட வொர்க்க செஞ்சுக்கிட்டு ஏன்னா வந்து இங்க யுஏஇ பொறுத்தவரைக்கும் நாங்க வொர்க் பண்ணவும் எங்களோட லைஃப் லைஃப்ப வந்து ம். என்ன சொல்றது? முன்னுக்கு கொண்டு போக தான் நாங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நாங்க வந்து அந்த அந்த வகையில எந்த வகையிலயும் ஸ்டக் ஆகாம கன்டின்யூ பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். பப்ளிக் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் எங்களுக்கு எந்த நாளும் அலர்ட் வருது. எந்த நாளும் அலர்ட்ஸ் வருது. ஓகே. நைட்டுக்கு நைட்ல எல்லா நேரமும் 2 வகையான மெசேஜ் வரும். ஒண்ணு ஸ்டார்ட்டிங் வந்து அலர்ட் ஒண்ணு குடுப்பாங்க வந்து நீங்க சேஃபான ஸோ ஷெல்டர்னா நீங்க வந்து அலர்ட்னு சொல்றீங்க. இது இல்லையா ஃபோன்ல வருமே நம்மளுக்கு. உங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல. ஆமா. கொஞ்சம் கிளியர் இல்ல. ஓகே. ஓகே. அலர்ட்ல ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறோம் நம்ம. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ ஸோ இந்த அந்த அலர்ட் வந்து அலர்ட் தான் வருது. ஓகே. சொல்லுங்க. அந்த அலர்ட் வருது. அந்த அலர்ட்ல 2 வகையான அலர்ட் வரும். ஒண்ணு ஸ்டார்ட்டிங் வந்து இப்படி அட்டாக் ஒண்ணு வரப்போகுது. எல்லாம் வந்து சேஃபான ஷெல்டருக்கு தேடி போங்க அப்படின்ற மெசேஜும். அது நார்மலா வந்து அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம்
தேங்க்யூ ஃபார் யர் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மாதிரி 2 மெசேஜஸ் வரும் நார்மலா. ஓகே. ஸோ அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அபுதாபிக்கு மட்டும் இல்ல, துபாய்க்குமே அலர்ட் குடுக்குறாங்க. துபாய், ஷார்ஜா எல்லா இடமுமே அலர்ட் வருது. ஒரு இடத்துல ட்ரோன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அலர்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த அலர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முடியுமான ஷெல்டர் உள்ளுக்கு இருங்க. உங்க வீடுகளோ, நீங்க எங்கேயாவது மால்ஸ் உள்ளுக்கு இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆக வரைக்கும் நீங்க வந்து ரைட். அதுகளுக்கு சேஃபா இருங்க அப்படின்ட்டு அலர்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. தவிர பெரிய ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு ஒரு அலர்ட் இல்ல. நம்மள சேவ் சேவ் பண்றதுக்காண்டி கவர்மெண்டால எடுக்கிற ஒரு ஸ்டெப் தான் அது. ஸோ அத பத்தி பயப்பட தேவையில்ல. ஸோ பர்னி அபுதாபில மாரியே துபாய்லயும் எல்லாமே ஆஸ் யூசுவலா தான் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆமா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எல்லாருமே காலையில எழும்பி வேலைக்கு போயிட்டு அன்றைக்கு ஆ, பத்திரமா வீடு திரும்பி வராங்க. மத்தது கடைகள் எல்லாமே ஓப்பனா இருக்கு. மால்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ் எல்லாமே 24 ஹவர்ஸ் ஓப்பனா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்த வாக்குல திடீர்னு இந்த அலர்ட் வரக்குள்ள மட்டும் வானத்துல மட்டும் சத்தம் வரும். ஆனா வானத்துல எங்க வெடிக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு ஆமா. நாள் ஆமா. ஒரே ஒரு நாள் மட்டும் நான் நம்ம வீட்டு முன்னுக்கு வானத்துல கண்டேன். ஒரு பிளாஸ்ட் ஒண்ணு சத்தம் கேட்டுச்சு. ஒரே ஒரு நாள் தான் கேட்டுச்சு. நான் கண்டேன். ஸோ அதுல வீடியோ வந்து நான் இந்த இந்த வீடியோ கடைசியில வந்து ஷேர் பண்றேன். ஸோ எல்லாரும் பார்த்துக்கலாம். ஆ, ஆனா மத்தபடி இந்த நேரம் சொல்லியான இந்த மாதிரி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன்ல ஈவன் மேல இப்ப நார்மலா பில்டிங்ல இருக்கிறவங்க அப்பர் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க யாரும் ஒரு ஃபர்னிச்சர் அரேஞ்ச் பண்ணாலோ இல்லாட்டி அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு இழுக்கிற நேரம் அந்த சத்தம் கூட ட்ரோன் ஆமாமா. சத்தம் அந்த கட்டாயம், மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டாயம். ஏன்னா ஆமா ஆமா இதே பயமான ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டு சுச்சுவேஷன் இருக்கும். இருக்கனால ஒரு எந்த சத்தம் கேட்டாலுமே ஐய்யய்யோ! குண்டு வெடிக்குதோ! அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. ஆமா. அந்த மத்தபடி புல்லு வந்து வெட்டுற மெஷின் ஆ, அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதுங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் சத்தம் அந்த மாதிரி ஒரு டென்ஸான சுச்சுவேஷன் தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் ஆமா. போக போக பழகிடுச்சு இப்ப என்ன பண்ண. நான் நான் சொன்ன மாரி நான் நேர்ல கண்ட ஒண்ணு மாரி நீங்க ஏதாவது நேர்ல கண்டீங்களா பர்னார்ட் அங்க அபுதாபி பக்கம்? ஆ, ஓ! ஆக்சுவலா வந்து இங்க சில நேரம் வந்து அதோட சத்தத்தோட இம்பாக்ட் வந்து ஏன்னா அபுதாபிய பொறுத்தவரைக்கும் அபுதாபி ஆக்சுவலா வந்து யுஏல இருக்கிற பரப்பளவுல பெரிய இடத்த வந்து அபுதாபி தான் புடிக்குது. பட் ஸ்டில் வந்து சிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸ் தான் மெயினா இருக்குது. அந்த 3-4 ஸ்ட்ரீட்ஸ் தான் ஆக்சுவலா வந்து அந்த அபுதாபில ஃபுல் சிட்டி சிட்டி லிமிட்ல இருக்கிற அந்த ரொம்ப பிஸியான இடம். ஸோ இங்க எங்கே பட்டாலும் வந்து அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா அங்கிட்டு இங்கிட்டுன்னு கேட்குது. அந்த நேரம் பட்ட நேரம் வந்து சில இடங்கள்ல வந்து பில்டிங் இங்க கொஞ்சம் அந்த ஒரு அதிர்வு தன்மைன்னு இருந்துட்டு, அதே ம். நேரம் வந்து எனக்கு எங்கட எங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்துல பட்டதுல புகை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த ஆமாமா. புகை வந்து கருப்பு கலர் புகை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி, அப்ப எங்களுக்கு இங்கருந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. ஈவன் அட்டாக்ஸ்னாலும் மேல இருந்து சம்டைம்ஸ் வானத்துல அந்த இப்படி எப்படி சொல்றது? அது வானத்துல இருந்து மேகம் இப்படி பிரிஞ்சு போனா எப்படி இருக்கும்? அந்த அந்த ஆமாமாமா. மாதிரி அந்த ம். மாதிரி ஒரு ஆமா. இம்பாக்ட் ஒண்ணு இருந்துச்சு. பட் அந்த அளவுல எங்களுக்கு எதுவும் பப்ளிக்குக்கோ இல்லாட்டி அ அந்த அளவுல பெரிய சேதங்களோ, இல்லாட்டி எந்த ஒரு ஆமா. ஏன்னா உயிரிழப்புகள் அப்படின்னு பெரிய அளவுல இல்ல. ஏன்னா மக்கள் வந்து அவங்க சாதாரண லைஃப்ப வந்து ஆஸ் யூசுவல் கொண்டு போறாங்க. கொண்டு எந்த போறாங்க. பாதிப்பும் இல்ல. ஆமா. ஸோ அதனால நம்ப என்ன சொல்ல வரோம்னீங்கன்னா, நம்ப உறவுகள் அண்ட் நம்ப ஃபேமிலி அங்க உள்ளவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா இங்க யுஏஇ கவர்ன்மெண்ட் நம்மள நல்லாவே சேவ் பண்றாங்க. அதே மாரி சாப்பாடு வசதிகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அ அபுதாபில அப்படி கிடைக்குது தானே பர்னார்ட்? ஆமாமா. எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. சாப்பாடு வசதிகள் எல்லாமே கிடைக்குது. எல்லாரும் வேலைக்கு போறோம். எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எங்களுக்கு ஒருத்தருமே பெத்தட்டிக்கா இல்ல. மனசுள்ளுக்கு சின்ன சின்ன இதுகள் இருக்கும். ஏன்னா இன்னுமே யுத்தம் நிக்கல. அந்த ஒரு இது இருக்குமே தவிர, மத்தபடி இங்க சிச்சுவேஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கவர்ன்மென்ட்டுக்குமே அவங்க அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. சிச்சுவேஷன் நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கவர்ன்மென்ட் வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நம்மளுக்கு ஃபோன்ல வந்து அலர்ட் குடுத்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து சேஃபா இருக்கிறோம். அதனால க தயவு செய்து இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க ப்ளீஸ் ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்க. ஆ ரி இங்க வந்து எஸ் நீங்க ஏதோ சொல்ல ஈவன் வர்றீங்க பெர்னார்ட் சொல்லுங்க. ஓ! இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி அண்ணா. ஆனா என்ன சொல்றதுன்னா, இப்ப வந்து இப்ப எங்கட நேஷனாலிட்டிய பொறுத்தவரைக்கும் நாங்க ஸ்ரீலங்கா. ஈவன் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்தியன் நியூஸ் லோக்கல் மீடியா சேனலா இருக்கட்டும், ஸ்ரீலங்கன் சேனலா இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த விலாவரியா காட்டுறாங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறாங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்றது? அத பெரிதுபடுத்தி காட்டுறாங்க சில சில நியூஸ. ஆமாமா. ஆனா ஆமா. ஆக்சுவலா சொல்ற அளவுக்கு அது ஒண்ணும் பெரிய இது இல்ல. சம்டைம்ஸ் இங்க சின்னதா வெடிச்சிருக்கும். இது வெடிச்சது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் சில இடங்கள்ல இருக்கு. ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 2 தடவ கிட்ட அட்டாக் பண்ணியிருக்காங்க. அபுதாபி ஏர்போர்ட் ஒரு தடவ அட்டாக் ஆயிருந்துச்சு. ஃப்ளைட்ஸ் எல்லாம் பேக் டூ நார்மல் போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில்
இருக்குது தான், இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து UAE கவர்ன்மெண்ட் எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோலா வச்சிருக்காங்க சிச்சுவேஷன். ஆமா. அந்த ஸோ அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. எஸ். ஸோ கடைசியா என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் ஃபேக் நியூஸ் பரப்பாதீங்க. அஃபிஷியல் நியூஸ மட்டும் நம்புங்க. ஃபேக் நியூஸ பார்த்து பயப்படாதீங்க. அண்ட் இங்க சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே நார்மலா இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா வாழ்றோம். எல்லாம் நார்மலா தான் இருக்குது. இப்ப வரைக்கும். சோஃபா எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஊர்ல உள்ளவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இதத்தான் நம்ம சொல்லிக்க விரும்புறோம். ஆமா. அது ஃபேக் நியூஸையும் நம்பாதீங்க. AI வீடியோஸையும் நம்பாதீங்க. AI வீடியோஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது. அது அதை விட கேம்ஸ் பயங்கரமா வீடியோஸ் இருக்கு. எல்லாம் போடுறாங்க இப்ப. ஆமா. அது கிட்டத்தட்ட நான் அந்த கிட்டத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். ஈரானியன் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல பட்டு அது கிட்டத்தட்ட விரிவடைஞ்சு கிட்டத்தட்ட எத்தனையோ மிசைலா போற மாதிரி AI வீடியோ ஆமாமாமா. கிரியேட் பண்ணிருந்தாங்க இதுல ஆக்சுவலா. வீடியோஸ். இப்ப அதாவது அதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸும் மனுஷனை ரொம்பவே இத டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, ஆமா, ஆமா. அது அதனால எவ்வளவு அதெல்லாம் தூரத்துக்கு ஒண்ணும் நம்பாதீங்க. ஆமா. அதாவது கடைசியா நம்ம எத சொல்லிக்கிறோம், நம்ம யூசுவல் லைஃப் ஒண்ணு கொண்டு போறோம். சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல உள்ளவங்க எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு. ஸோ துபாய் வந்து ஆஸ் யூசுவல் மூவ் ஆகுது, ஃபங்ஷன் ஆகுது. ரொம்ப கூலா தான் இருக்கு. ஃப்ளைட்ஸ் மட்டும் இன்னும் ஃபுல் ஆப்பரேட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் பார்ஷியலி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் எல்லா இடமும் ஆப்பரேட் ஆகல. சில நாடுகளுக்கு இன்னும் ஃப்ளைட்ஸ் ஆப்பரேட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்திலும் பயப்பட தேவையில்ல. நீங்க துபாய் வரலாம் அண்ட் உங்க நாடுகளுக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூசுவல் கூலா தான் இருக்கு. ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோல நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. பெர்னார்ட், எதுவும் நீங்க கடைசி சொல்லணுமா? பெர்னார்ட்? ஆ கடைசியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பெருசா. ஆனா எல்லாம் கவனமா இருங்க, சேஃபா இருங்க. யாரும் ஒண்ணும் நினைச்சு வொரி பண்ணாதீங்க. பை காட்ஸ் கிரேஸ் இதெல்லாம் வந்து பேக் டு நார்மல் ஆகிரும். வித்தின் ஃபியூ வீக்ஸ் அந்த மாதிரி நம்புவோம். நம்ம என்ன செய்ய, நம்ம அந்துல சிந்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வேற என்ன பண்ண முடியும். ஓகே. தேங்க்யூ பேர்னி. ஜாயின் ஆனதுக்கு உங்களோட ஒப்பீனியனை நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். எதுவும் இங்க சிச்சுவேஷன்ல சேஞ்சஸ் இருந்தா நான் அதையும் நம்ம அடுத்த வீடியோல கொண்டு வர ரெடியா இருக்கேன். நம்ம பெர்னார்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பெர்னி வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுவாரு. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அண்ட் நம்ம லிசன் டு ஜே சேனலை இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்லையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். டேக் கேர். பை பாய். ஓகே, see ya, bye. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோவில் கடைசியில் நான் வந்து லைவாக பார்த்த ஒரு பிளாஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் இந்த சைடில் இந்த ஏரியாவில் தான் அந்த பிளாஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்க்கலாம்.